அன்பு நண்பர்களா வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபலி ராஜன். இன்னைக்கு நான் ரெடி பண்ண இந்த டூயல் சப்வூஃபர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 5.2 ஆம்பிளிஃபையர் பத்தி பார்க்க போறோம். சோ இதெல்லாம் ஃப்ரண்ட்ல பார்த்தா அக்ரிலிக் ஷீட் யூஸ் பண்ணிருக்கேன். கண்ட்ரோல்ஸ் லைட் டைப்ல கொடுத்து ரெடி பண்ணிருக்குது. சோ கிளாஸ் டைப்ல லைட் கொடுத்து ரெடி பண்ணிருக்கு. ரெண்டு சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். 200 வாட்ஸ் ஆர்எம்எஸ் ரெண்டு சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆம்பிளிஃபையருக்கு. ஆம்பிளிஃபையர் பத்தி டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கணும் எங்க தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமா பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிங்க. நீங்க நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் உங்களோட நோட்டிபிகேஷன் வந்துடும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் உள்ள என்னென்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணிருக்கேன், எப்படி ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீடைலா பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ஆம்பிளிஃபையருக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். பேனல் அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் லைட் வச்சிருக்குது. பேனல்லாம் அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஒயிட் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட் கலர் லைட் எரியும். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் கொடுத்துருக்கேன் கண்ட்ரோலுக்கெல்லாம். ஸோ இது ப்ளூ கலரையும் இது ஒயிட் கலரும் எரியும். நல்லா பளிச்சுனே தெரியும் லைட்லாம். ஸோ இது வந்து ப்ளூவும் இது ஒயிட்டும் எரியுற மாதிரி கொடுத்துருக்கு. அதாவது மெயின் வால்யூம் ரெண்டுமே ஒயிட்டாகவும் மற்ற 6 கண்ட்ரோலுமே ப்ளூ கலர் எரியுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்சைடு உள்ள என்னென்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பவர் சப்ளைக்கான டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24/024 15 ஆம்ஸ் வரும். இந்த கோர் 15 ஆம்ஸுக்கான கோர் இதில் 5 ஆம்ஸ் வரையும் வைண்டிங் பண்ணியிருக்கோம். நம்ம லோடு அதிகமான இந்த 2 ஆம்ஸ் கூட சேர்த்து கூட வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 24/024 15 ஆம்ஸ் 20 ஆம்ஸ் வரையும் எடுத்துற அளவுக்கு தான் வைண்டிங் பண்ணியிருக்கோம். நாங்கள் கன்னியூவாக 20 ஆம்ஸ் கன்ஃபார்மாக எப்பயுமே யூஸ் ஆகாது. இருந்தாலும் பீக்கில் 20 வாட்ஸ் ஒரு டைம் 20 ஆம்பியர் எடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். ஆம்பியர் மீட்டர் வச்சு செக் பண்ணியிருக்கேன். ஒரு லீடுக்கு 10 ஆம்பியர் 9.3 ஆம்பியர் மேக்ஸிமம் தொடுது ஒரு லீடுக்கு செக் பண்ண வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரு 10,000 50 வோல்ட்டில் 4 போட்டிருப்பேன். ஒன்று 63ல் 2 50ல் 2 யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்தது ஆம்பிளிஃபையருக்கான செக்ஷனு சக்திக்கான 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 5 சேனல் சக்தி போர்டு. இதோட ஆடியோ கிளாரிட்டி க்ளீனாகவே இருக்குது. நாய்ஸ் இல்லாமல் எந்த ப்ராப்ளம் இல்லை, நீட்டாக கிளியராக வருது. ஸோ அதனால் மெயினாக பார்த்தீங்கன்னா 52001943 சக்தி போர்டு தான் மெயினாக வாங்குறது. இது பார்த்தீங்கன்னா 5 சேனல் போர்டு. சப் ஊஃபர்னு எடுத்தீங்கன்னா கோகுல் ஆடியோஸ் அப்படிங்கிற போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 போர்டு சப் ஊஃபருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே யூஸ் பண்ண போர்டு தான். நான் நல்ல ரிசல்ட் கொடுத்தா இதை வாங்கியிருக்கேன். ஸோ கோகுல் ஆடியோஸ் பார்த்தீங்கன்னா 2 போர்டு சப் ஊஃபுக்கு மட்டும் 2 போர்டு கோகுல் ஆடியோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சர்க்யூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ்வினோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இது பார்த்தீங்கன்னா 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். சப்வூஃபர் மட்டும் பெரிய ரிலே வரும். சப்வூஃபர் டபுள் சப்வூஃபர்னால சப்வூஃபர் மட்டும் பெரிய ரிலே போட்ட மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது 2 போர்டுமே பிடிஎல் டைப் போர்டு, அந்த பிரிட்ஜ் டைட் லோட் டைப் போர்டு ரெண்டுமே. இது வந்து ரெண்டுமே 8 ஓம்ஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டுருக்குது. 4 ஓம்ஸும் யூஸ் பண்ணலாம். 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணால் ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 4 ஓம்ஸ்னா ஹீட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் ப்ராப்ளம் எதுவும் வராது. 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணாலும் 4 ஓம்ஸ்க்கு 350 வாட்ஸ் வரும். 8 ஓம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்வூஃபர் வந்து 200 வாட்ஸ் வரும். அடுத்தது பொருளாஜிக் செக்ஷன் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா பேஸ் டபுளுக்கு ஷா கம்பெனியோட பேஸ் டபுள் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது சரவுண்டுக்கு அல்ட்ரா டிஜிட்டலோட சரவுண்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சப் ஊஃபருக்கு பார்த்தீங்கன்னா சக்தியோட சப் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸ் டபுள் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்கும். சரவுண்டுக்கு எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லை. இவங்களோட சர்க்யூட் நல்லா இருக்கு. ஒரே ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் அந்த டிஸ்க் ரிமூவ் பண்ணி விட்டுருப்பேன். அது வந்து ட்ரிபிள் கொஞ்சம் சரவுண்ட் ட்ரிபிள் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருந்தது. அதனால் அந்த 2 டிஸ்க் ரிமூவ் பண்ணியிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்பு வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருப்பேன். எல்லாத்துக்கும் எல்இடி வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கு. ஃபுல்லாக ஒயரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட்டோட ஒயரிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. செட்டோட நாய்ஸ் எதுவுமே கிடையாது. செட் ஆனில் தான் இருக்குது. அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்குதான். செட்டில் நாய்ஸ் அம்மிங் எந்த ப்ராப்ளம் கிடையாது. செட் ஆன்லேயே தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கான சுவிட்சு. ஃபேன் ஓடுதுங்களா? இது வந்து ஃபேனுக்கு கொடுத்துருக்கு. மீதி எல்லாமே சுவிட்சின்னு எடுத்துட்டுனா இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் சுவிட்சு. அதை மாற்றி போட்டு சுதா சரிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது யூஎஸ்பி ஒர்க் ஆகும். இது 5.1 ஒர்க் ஆகும். இது ஆக்ஸு 2 ஆக்ஸ் பேக்கில் 2 ஆக்ஸ் இருக்கும். 2 ஆக்ஸில் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆக்ஸ் சுவிட்ச் மூலிமா. அடுத்தது கண்ட்ரோல்ஸ் எடுத்தால் மொத்தம் பார்த்தீங்கன்னா இது மாஸ்டர் கண்ட்ரோலு. எல்லா வால்யூம் ஒட்டுக்காக குறையும். இது பார்த்தீங்கன்னா சப்புக்கான கண்ட்ரோலு. சப்வூஃபர் மட்டும் குறையும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு. ஸோ பேஸ் டபுளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதை உள்ள மேக்கிங் எல்லாம் சிஸ்டம் எல்லாம் அவ்வளோதான். கொஞ்சம் பெரிய அம்புங்கனால கொஞ்சம் ஒயரிங் நார்மலாக வந்துருக்குது. நியூ இயருக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கனால தான் வேகமாக செஞ்சுட்ருக்கோம். கொஞ்சம் தான் நார்மலாக வந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக தான் பண்ணியிருக்கேன்.
ஒயரிங்கு. ஸ்பீக்கர் பொசிஷன் போடணும் ஸ்டாண்டிங்கில் வச்சுட்டேன். காரணம் என்னன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை வேற எங்கேயும். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா அதாவது சாக்கெட்டு பக்கத்தில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இதை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கலாம். வச்சோம்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா ஸ்பீக்கர் ஒயர் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஃபீட்பேக் ஆகி ஓவர் நாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு ஸ்பீக்கர் அவுட்புட்டு சாக்கெட்டு பக்கத்தில் வர மாதிரி வச்சுக்கணும். அதனால தான் ஸ்பீக்கர் பொசிஷன் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டெலிவரி பண்ணணும். ஸோ இது வந்து ஆந்திராவுக்கு போகிற செட்டு. டெலிவரி போட்டு விடணும். டெலிவரி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹோம் தேட்டருக்கான டெமோவும் சவுண்ட் டெஸ்ட்டும் எடுத்துலாம்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட் ஒன்று போட்டு காமிக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையரோட பவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பர் சேனல் 100 வாட்ஸ். அதாவது இந்த சர்க்கி போர்டு ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் வரையும் ப்ரொடியூஸ் பண்ணும் 4 ohms லோட்ல. சப்வூஃபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன் 200 வாட்ஸ் ஆர்எம்எஸ் வரும். 2 சப்பு சேர்த்தீங்கன்னா 400 வாட்ஸ் வரை வரும். இது வந்து 8 ohms சப்புக்காக டிசைன் பண்ணி இருக்குது. கஸ்டமர் 8 ohms எடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ்க்கான கோர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 500 வாட்ஸ் வரையும் ரீச் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ்க்கான கோர் இது. ஸோ 500 வாட்ஸ்க்கான கோரில் வைண்டிங் பண்ணியிருக்கோம். 500 வாட்ஸ் வரையுமே ரீச் ஆகும். மேக்ஸிமம் வீட்டில் வச்சு கேட்குறவங்க இவ்வளோ சவுண்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதனால கஸ்டமர் இவ்வளோ பவராக கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரே 15 ஆம்ஸ்ங்க தான் வைண்டிங் சொல்கிறோம். ஆனால் 20 ஆம்ஸ் ரீச் ஆகுது. ஒரு நீரில் 10 ஆம்ஸ் வரையுமே ரீச் ஆகுது. கெயின் அதிகமாக ஒரு மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். எல்லாமே சரௌண்ட் சென்டர் எல்லாமே கெயின் கொஞ்சம் அதிகமாக ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது வால்யூம் நல்லாவே ஏறும். சவுண்டு இப்போ வந்து சவுண்ட் டெஸ்ட்டுக்கே எனக்கு காதெல்லாம் வலிக்குது. அதாவது பாத்தீங்கன்னா 90 டெசிபலுக்கு மேல ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்குது. குறிப்பிட்ட டெசிபல் சவுண்டுக்கு மேல நீங்க குறிப்பிட்ட டெசிபல் சவுண்டை லிமிடெட் டைமுக்கு மேல நீங்க கேட்க கூடாது. கேட்டீங்கன்னா காது வலிக்க ஆரம்பிச்சுக்கும். செல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துருக்குது. டபுள் சப்பு ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆகுது. கரெக்டான பாக்ஸ் போட்டு கரெக்டா நீட்டான மேட்ச் பண்ணாலும் சூப்பரான பேஸ் வரும் இந்த செட்ல இருந்து. இதுவரையும் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வீடியோ நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். எங்க தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமா பெல் பட்டன் இருக்கும். பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 850 வாட்ஸ் வர எடுத்துக்கூடிய ஒரு கோர் இருக்குது நம்ம கிட்ட. அதுக்கான ஆம்பிளிஃபையர் ரெடி ஆயிட்டு இருக்குது. அந்த ஆம்பிளிஃபையர் வந்து ரொம்ப ஹை பவர் ஆம்பிளிஃபையர். கஸ்டமர் பார்த்தா 3 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆம்பிளிஃபையருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆம்பிளிஃபையர் டக்குன்னு முடிச்சலாம். கொஞ்சம் பவர் ஆம் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரே ஒரு ஆர்டர் ரொம்ப நாள் பெண்டிங்ல இருக்குது. இந்த ஒரு ஆர்டர் தான். கஸ்டமர் லோக்கல் கஸ்டமர் தான். ஸோ நீங்க ஃப்ரீயா இருக்கும் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேபினெட் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 12 டிரான்ஸ்ஃபார்மர் இந்த டெராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ரெடி பண்ண போறோம். 2 வந்து 350 வாட்ஸ் 2 சப்வூஃபர் அவுட்புட்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா மீதி சேனலுக்கும் யூஸ் பண்ண போறோம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கோரே பாத்தீங்கன்னா 1000 வாட்ஸ் பக்கம் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அளவுக்கு கோர் யூஸ் பண்ணி தான் வைண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ 350 அவுட்புட் திரும்பி பார்த்தா ஒரு 24 வோல்ட் 8 ஆம்ஸ் அது ஒன்று வைண்டிங் பண்ணிருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா அதுல ஒரு 8 ஆம்ஸ் மீதி எல்லாமே 40 ஆம்ஸ் எல்லாம் கரெக்டான அதாவது ஆம்பியர் வரும். சொல்ற ஆம்பியர் எடுத்துற மாதிரி வைண்டிங் பண்ணியிருக்கோம். கையிலே தூக்க முடியல. செட்டு ரெடி பண்ணி எப்படிதான் எடுத்துட்டு போவான்னு தெரியல. கஸ்டமர் கால் பண்ணி சொல்லிட்டேன் நீங்க வந்துதான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா டெலிவரி பண்ண முடியாது. இவ்வளவு வெயிட் வச்சு டெலிவரி பண்ணா கன்ஃபார்மா டேமேஜ் ஆயிடும். ஸோ இந்த செட்டு ரெடி பண்ணிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். நடுவில் பழைய வீடியோஸ் 2-3 அப்லோட் பண்ணாம இருக்கு. அதையும் அப்லோட் பண்றேன். இதுவரையும் பொறுமையா பார்த்தது நன்றி. ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மியூசிக் பார்க்கலாம். இது வந்து பிசாசு சாங்கில் வர இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கு. கேட்க நல்லாயிருக்கும். இப்போ சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். சப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வச்சதுனால ஓவர் பேஸ் ஆகி ரெக்கார்டிங் கொஞ்சம் கூட கிளியரன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு கிளியரன்ஸாக ரெக்கார்ட் ஆகலை. சப்வூஃபர் மூவ்மெண்ட் மட்டும் இப்போ பார்க்கலாம். அதுக்கு மேலே 2 சப்வூஃபர் பாடுறதுனால பேஸ் அளவுக்கு ரொம்ப அதிகமாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வர சாங்கு பாவக்கதைகள் ஸ்டார்டிங்கில் வர ப்ரொமோ சாங்கு. கேட்க சூப்பராக இருக்கும். ஹோம் தியேட்டர் இருந்தால் இந்த சாங் கேட்டு பாருங்க. கேட்க சூப்பராக இருக்கும். என் செல்லம் நீயே
ஹோம் தேட்டர் இருந்தால் கேட்டு பாருங்கள், இந்த சாங் சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. வாய்ஸ் இது புஜ்ஜி சாங்கு. இப்போ ஆம்பிளிஃபையர் க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கோம். ஆம்பிளிஃபையர் ஆனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஆஃப் வந்து சுவிட்ச் போட்டோன்னு ஃபேன் ஓடுதுங்களா. ஸோ இப்போ சப்வூஃபர் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். அது 2 சப்புமே ட்ரைவ் ஆகிட்டு இருக்கு. 2 சப்புக்கான பவரும் போயிட்டு இருக்குது. ஒரே டைமில் 2 சப்பு ரன் ஆகுது பாருங்க. சப்வூஃபர் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கலாம், காது ஒரு பக்கம் வலிக்குது. அவ்வளோ பேஸ் அடிக்குது சப்புல. நிஜமாவே காது கொஞ்சம் நேரம் வலிக்குது. இந்த சாங் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கேட்டால் ஸ்டீரியோ வராது, ஒரு மோனோ சாங்காக இருக்குது. ஸ்டீரியோ எஃபெக்ட் வரலைன்னா சரௌண்டில் எந்த மியூசிக்குமே வராது. அதே மாதிரி இந்த சாங்கு பார்த்தீங்கன்னா கேட்க சூப்பராக இருந்தது கேட்குறதுக்கு. இது கொஞ்சம் பழைய பாட்டு மாதிரி இருந்தது, ஆனால் இது வர மியூசிக்கு லிரிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. இப்போ சப்வூஃபரோட மூவ்மெண்ட்டை க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். பார்த்தா 2 சப்பு ஒரே டைம் மூவ் ஆகுது, எவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கு. இந்த சாங் இருந்தால் போட்டு பாருங்கள், சப்பு பேஸ் சூப்பராக கிடைக்கும் இதில். இது அகோரி சாங்கு. இதில் ட்ரிபிள் பேஸ் நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா ட்ரிபிள் கிடைக்கும் தான் இந்த சாங் போட்டது. ட்ரிபிள் எந்த அளவுக்கு ஹோம் தேட்டரில் வர செக் பண்ணி இந்த சாங் போட்டு பாருங்கள். செட்டு ஒர்க் முடிஞ்சு அனுப்பணும். செட்டு ரன்னிங்கில் தான் இருக்குது. கிளியரான ஆடியோ வருது, ட்ரிபிளும் சூப்பராக வருது. ட்ரிபிள் பாருங்கள் எவ்வளோ கிளியராக பதிவாயிருக்கு. ஹெட்ஃபோன் இருந்தால் போட்டு பாருங்கள், அப்போ தான் நல்லா கிளியராக தெரியும் உங்களுக்கு எஃபெக்ட்டு. இது டர்பன் ட்ராப்பு. ஸோ இதுலேயும் ட்ரிபிள் சூப்பராக வரும். இப்போ சப்வூஃபரோட மூவ்மெண்ட்டை பார்க்கலாம். ட்ரிபிள் பாருங்க எப்படி ஸ்பேஸ் அரௌண்ட் மாதிரி கிளியராக ரெக்கார்ட் ஆகுது. இதை ட்ரிபிளும் அப்புறம் பேஸும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக கிடைக்குது. டூயல் சப்வூஃபர்லாம் ரெண்டுமே கனெக்ஷன் கொடுத்து தான் பாடிட்டு இருக்குது. இது மியூசியம் முருகு சாங்கு. இதில் சரௌண்டு மட்டும் செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த சாங் பார்த்தீங்கன்னா சூப்பரான சாங் ஸ்ட்ரெச்சிங்க்கு. இந்த சாங்கில் வாய்ஸ் வரக்கூடாது. குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் வாய்ஸ் வரும், மற்ற டைம் எல்லாமே மியூசிக் மட்டும் தான் வரும். சரௌண்டுக்கு எடுத்துனா அல்ட்ரா டிஜிட்டலு சக்தி இது ரெண்டுமே சூப்பராக இருக்குது.
பாருங்க கொஞ்சம் கூட வாய்ஸ் வரல, அவ்வளோ கிளியராக சரௌண்ட் பிரிஞ்சு வருது. எல்லா லிரிக்ஸ் வருதுக்கும் ஆனால் லிரிக்ஸே வரல. நான் சொன்னதா சரௌண்டும் சப்பு மட்டும் கேட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குது சாங்கு. அதுதான் சரௌண்டு மட்டும் தான் பண்ணிட்டு இப்போ எல்லாமே வச்சு பார்க்கலாம். இந்த சாங்கோட கடைசி வரையும் கேட்டுங்க, அதுதான் முக்கியம்.